ஈரானை அழித்து விட்டதாக கூறினார்கள். ஆனால் ஈரான் அசத்துகிறது. அதிர்ச்சியில் உறைந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஈரானினுடைய மலைகளுக்கு அடியில் தொடர்ந்து உற்பத்தி செய்யப்பட்டு மிக அதிக அளவில் சேமிக்கப்படும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுத தளவாடங்களை பார்வையிட சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஈரானினுடைய படை தளபதி. ஈரானை அழித்து விட்டதாக கூறினார்கள். ஆனால் ஈரான் அசத்துகிறது. அதிர்ச்சியில் உறைந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஈரானினுடைய மலைகளுக்கு அடியில் தொடர்ந்து உற்பத்தி செய்யப்பட்டு மிக அதிக அளவில் சேமிக்கப்படும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுத தளவாடங்களை பார்வையிட சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஈரானினுடைய படை தளபதி. ஈரான் தனது உயர் ராணுவ தளபதியை ரகசிய நிலத்தடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தயாரிப்பு வளாகத்திற்கு அழைத்துச் சென்றதை வெளியிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் வாஷிங்டனும் டெல் அவீவும் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் டெஹ்ரானின் ஆயுத தொழில்துறையை நிறுத்திவிடவில்லை என்ற செய்தியை உலகிற்கு அறிவித்திருக்கிறது. ஆயுத படைகளின் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி நிலத்தின் கீழுள்ள ராணுவ தளவாட உற்பத்தி மற்றும் களஞ்சியங்களை பார்வையிட்ட போது அங்கு பணியாளர்கள், உற்பத்தி பிரிவுகள், ஏவுகணை பாகங்கள் மற்றும் ஆளில்லா விமான அமைப்புகளை காட்சிப்படுத்தினர். ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான திட்டங்கள் செயற்கை கோள்களால் கண்டறியப்பட்டு வானிலிருந்து தாக்கப்படக்கூடிய வெளிப்படையான தொழிற்சாலைகளை மட்டுமே நம்பியிருக்கவில்லை என்பதை நிரூபித்து வருகிறது. ஈரானினுடைய உற்பத்தி உட்கட்டமைப்புகளில் சில குண்டுவீச்சு தாக்குதல்களை தாங்கி பிடிக்கும் வகையிலும் போரின் போது தொடர்ந்து இயங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்ட உறுதியான நிலத்தடி வளாகங்களுக்குள் மாற்றப்பட்டுள்ளதாகவோ அல்லது நகலெடுக்கப்பட்டுள்ளதாகவோ தெரிகிறது. கடந்த ஆண்டில் ஈரான் தனது பாதுகாப்பு துறையில் உற்பத்தி திறன் மற்றும் ஆயுத தரம் ஆகிய இரண்டிலும் பெரும் முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது என்று அப்துல்லாஹி கூறினார். ஈரானிய ராணுவத்தின் கூற்றுப்படி புதிய உபகரணங்கள் மேம்படுத்தப்பட்ட செயற்திறனுடனும் தயாரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் உற்பத்தியின் ஒட்டுமொத்த அளவும் முந்தைய நிலைகளை விட கணிசமாக அதிகரித்துள்ளது. ஒரு நாட்டின் விருப்பத்திற்கு எதிராக உண்மையாக போராட முடியாது என்பதை எதிரிகள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஜெனரல் கூறினார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்கள், ஆளில்லா விமான தளங்கள், சேமிப்பு கிடங்குகள், ஏவு தளங்கள் மற்றும் ராணுவ கட்டளை மையங்களை இலக்காக கொண்டிருந்தன. இருப்பினும் ஈரான் சண்டையின் போது ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் தொடர்ந்து ஏவி வந்தது. மேலும் உற்பத்தி நின்று போவதை விட விரைவுபடுத்தப்பட்டதாக பின்னர் கூறியது. இந்த மூலோபாய செய்தி ஈரானின் எதிரிகளின் தப்பு கணக்குகளை போட்டுடைப்பதை நோக்கமாக கொண்டது. அதே நேரத்தில் வாஷிங்டனும் இஸ்ரேலும் ஏவு தளங்களை அழிக்கலாம், நிலத்தடி நுழைவாயில்களை மூடலாம் மற்றும் உற்பத்தி தளங்களை சேதப்படுத்தலாம். ஆனால் இந்த வலையமைப்பு விமான பலத்தின் மூலம் மட்டுமே அகற்றுவதற்கு மிகவும் முடியாததாகவும் ஆழமாக புதைக்கப்பட்டதாகவும் மிக விரைவாக சரி செய்யக்கூடியதாகவும் இருப்பதாக எதிரிகள் நம்ப வேண்டும் என்று டெஹ்ரான் விரும்புகிறது. எனவே சமீபத்திய சுற்றுப்பயணம் ஒரு தொழிற்சாலை ஆய்வை விட மிக மேலானது. இது ஈரானின் நிலத்தடியில் மீண்டும் தனது ஆயுத உற்பத்தியை கட்டமைக்கிறது, தனது ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் நிரப்பி வருகிறது. அதோடு அடுத்து வரும் போர் சுற்று முந்தையதை விட நீடிக்கும் சாத்தியக்கூறுக்கு தயாராகிறது என்பதற்கான ஒரு பிரகடனமாக இது இருக்கிறது. அமெரிக்காவுடனான மோதல்களின் போது ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான நடவடிக்கைகளை துல்லியமாக மேம்படுத்தி இருந்தது. ஈரானிய தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் அமெரிக்காவின் அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ள IRGCக்கு உதவியதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. IRGC ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் அதிநவீன கலவைகளை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய தற்காப்பு பதில் தாக்குதல்களை வேண்டுமென்றே சிக்கலாக்கியதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் மூலோபாயம் தனிப்பட்ட ராணுவ இலக்குகளை மட்டும் அழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்று அமெரிக்க மதிப்பீடுகள் இப்பொழுது முடிவு செய்திருக்கின்றன. அதற்கு பதிலாக அது அமெரிக்காவிற்கு ஒரு பேரழிவுகரமான செலவு ஏற்றத்தாழ்வை உருவாக்குவதை திட்டமிட்டு நகர்த்தியது. ஒப்பீட்டளவில் மலிவான ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த பல மில்லியன் டாலர் இடைமறைப்பு ஏவுகணைகளை செலவிட அமெரிக்காவை கட்டாயப்படுத்தியது. ஜூன் மாதத்தில் 5 நாள் போர் காலப்பகுதியில் ஈரான் ஜோர்தானில் உள்ள 3 அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக அடுத்தடுத்து ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை அலைகளை ஏவியது. இந்த தாக்குதல்கள் வரவிருக்கும் அச்சுறுத்தல்களின் முழுமையான அளவு மற்றும் பன்முகத்தன்மை மூலம் அமெரிக்க வான் பாதுகாப்பை மூழ்கடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. ஈரானின் வளர்ந்து வரும் தந்திரோபாயங்கள் பெரிய ஏவுகணை தாக்குதல்களை தொடங்குவதை தாண்டியவை. IRGC நடுவழியில் திசை மாறக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தியது. அவற்றை இடைமறைப்பது அமெரிக்காவிற்கு மிகவும் கடினமாகி சிக்கலாகியது. இவ்வாறு இயங்கக்கூடிய ஏவுகணைகள் அமெரிக்க வான் பாதுகாப்புகளுக்கு மற்றொரு அடியையும் கொடுத்தன.
அவை திடீரென தங்கள் பாதையை மாற்றுவதன் மூலம் அமெரிக்க இடைமறைப்பு ஏவுகணைகளின் பணியை மிகவும் சிக்கலாக்கின மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளை ஈரானின் இவ்வகையான மேம்பட்ட ஆயுதங்களுக்கு எதிராக அதி விலை உயர்ந்த அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பாவிக்க கட்டாயப்படுத்தின. இந்த மூலோபாயம் நவீன வான் பாதுகாப்பின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றை அமெரிக்காவை சந்திக்க செய்தது. வரவிருக்கும் ஒவ்வொரு ஏவுகணையும் அல்லது ஆளில்லா விமானமும் அதன் பாதை தெளிவாகும் வரை உண்மையான அச்சுறுத்தல் என்று பாதுகாவலர்கள் கருத வேண்டியிருந்தது. பல நம்பகமான அச்சுறுத்தல்களால் போர்க்களத்தை வெள்ளத்தில் மூழ்கடிப்பதன் மூலம் நுழைந்து வரும் ஆயுதங்களின் ஒரு பகுதி மட்டுமே இறுதியில் தங்கள் இலக்குகளை தாக்கினாலும் இதற்கு அமெரிக்கா மிக விலை உயர்ந்த இடைமறைப்பு ஏவுகணைகளை செலவிட வேண்டிய சூழ்நிலைக்கு ஈரான் அமெரிக்காவை கட்டாயப்படுத்தியது. இயங்கக்கூடிய ஏவுகணைகளின் இருப்பை சேர்ப்பது சிக்கல் தன்மைக்கு மற்றொரு சவாலை அமெரிக்காவிற்கு சேர்த்தது. வழக்கமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பொதுவாக அவற்றின் ஊக்கத்திற்கு பிறகு கணிக்கக்கூடிய பாதைகளை பின்பற்றுகின்றன. மேம்பட்ட சென்சார்கள் அவற்றின் சாத்தியமான தாக்க புள்ளிகளை மதிப்பிட அனுமதிக்கின்றன. ஆனால் ஈரானினுடைய ஏவுகணைகளில் இருப்பதோ வேறு கதை. ஈரானினுடைய ஏவுகணைகள் பறக்கும் போதே சூழ்ச்சி செய்யக்கூடியவை. ஒரு ஏவுகணை பாதுகாவலரின் எதிர்வினை நேரத்தை கணிசமாக குறைக்கிறது. முன்னே செல்கின்ற ஏவுகணை திடீரென வேறொரு திசையில் பறக்கிறது மற்றும் அதன் உத்தேசிக்கப்பட்ட இலக்கு பற்றிய நிச்சயத்துவத்தை அதிகரிக்கிறது. ஈரான் ஏவுகணைகளை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. இது அமெரிக்க படைகளையும் வளைகுடா கூட்டாளிகளையும் பாதுகாக்கும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் சிரமப்படுத்திய ஒரு வழி தாக்குதல் ஆளில்லா விமானங்களை கூட்டங்களையும் கட்டவிழ்த்து விட்டது ஈரான். இந்த ஆளில்லா விமானங்கள் பேட்ரியாட் இடைமறைப்பு ஏவுகணைகளை விட கணிசமான மலிவானவை மற்றும் உற்பத்தி செய்வதற்கு மிக இலகுவானவை. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிற வான்வழி அச்சுறுத்தல்களுடன் இணைந்து ஏவப்படும் போது அவை பாதுகாவலர்களை தங்கள் கவனத்தை பிரிக்க கட்டாயப்படுத்துகின்றன மற்றும் குறைந்த விலை மற்றும் உயர்நிலை ஆயுதங்களின் கலவைக்கு எதிராக விலை உயர்ந்த இடைமறைப்பு பங்குகளை தீர்ந்து போகும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. தசாப்தங்களாக அமெரிக்க மற்றும் மேற்கத்திய தடைகள் இருந்த போதிலும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் விரிவான ஆயுத களஞ்சியத்தை மிக விரிவாக உருவாக்கி இருக்கிறது. உதாரணமாக மக்சாத் 2 ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனத்தை உள்ளடக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வழக்கமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விட இடைமறைப்பதை பாரிய அளவில் கடினமாக்குகிறது. கத்தார், ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள 2 AN-TPY-2 ரேடர்கள் உட்பட பல உயர் மதிப்புடைய வான் பாதுகாப்பு ரேடர் அமைப்புகளை அளித்தது ஈரானின் மூலோபாயத்தின் மற்றொரு முக்கியமான அங்கமாகும். வெளியிடப்பட்ட அறிக்கையின் படி இந்த ரேடார் சொத்துக்களை அகற்றியது ஈரானுக்கு ஒரு புதிய சக்தி பெருக்கியாக செயற்பட்டது. இது பரந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு ஈரானுக்கு வழிவகுத்து கொடுத்தது. ஜூலை 17 அன்று அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளின் முக்கிய மையமாகவும் அமெரிக்க F-35 போர் விமானங்களின் தாயகமாகவும் உள்ள ஜோர்டானின் முவாஃபாக் ஷால்டி விமான தளத்தை ஈரான் தாக்கிய போது ஈரானின் வளர்ந்து வரும் தந்துருவாயத்தின் செயற்திறன் மிகவும் வியத்தகு முறையில் நிரூபிக்கப்பட்டது. ஜோர்டான் மீதான இந்த தாக்குதலின் போது 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. இதற்கிடையில் இலக்குகளுக்கு எதிராக ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளில் 80% வெற்றிகரமாக தங்கள் நோக்கம் கொண்ட தாக்க பகுதிகளை எட்டியதாக மார்ச் மாத இறுதியில் இஸ்லாமிய நாளிதழான ஹாரட்ஸ் செய்தி வெளியிட்டது. இது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளின் செயற்திறன் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியது. ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான வசதிகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்திய போதிலும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் திறனை தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்து தனது ராணுவ உட்கட்டமைப்பை விரைவாக மீட்டெடுக்கும் திறனை டெஹ்ரான் இதுவரை நிரூபித்து வருகிறது. போர் அதன் வான் பாதுகாப்பு திறனை அளிக்கவில்லை என்று ஈரான் கூறுகிறது. அது அதை சீரமைக்க ஈரானை கட்டாயப்படுத்தியது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஈரான் மோதலின் போது ஒரு புதிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம் என்று கூறினார். தளபதிகள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் முறையை மாற்றினோம் என்ற ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஆவணப்படத்தில் கூறப்பட்டுள்ள கூற்று பழைய மிகவும் வழக்கமான பாதுகாப்பு மாதிரியில் உள்ள போர் பலவீனங்களை போர் வெளிப்படுத்தியது என்று டெஹ்ரான் நம்புகிறது என்பதை கூறுகிறது. ஆனால் போர்க்களம் ஒரு விரைவான பதிலடியை உருவாக்கியது என்றும் அது கூறுகிறது. அதிகாரியின் கூற்றுப்படி புதிய கட்டமைப்பு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தந்திரோபாயங்கள், உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நடைமுறைகளில் மாற்றங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கிளாசிக் வான் பாதுகாப்பு மாதிரியிலிருந்து ஈரான் விலகிச் சென்று தகவல்களை சேகரிப்பதற்கும் செயலாக்குவதற்கும் விநியோகிப்பதற்கும் மிகவும் நெகிழ்வான வலையமைப்பை உருவாக்கியதாக அவர் கூறினார். ஒற்றை கட்டளை அமைப்பை வலையமைப்பு குறைவாக சார்ந்திருப்பதாகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் போது தொடர்ந்து செயல்படக்கூடியதாகவும் மாற்றுவதே ஈரானின் கணக்கு. IRGC அதிகாரி மேலும் கூறுகையில்,
போரின் போது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் பலவற்றை பாதுகாத்துக் கொள்ள இந்த மாற்றங்கள் உதவின என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் பல ஆண்டுகளுக்கு முடக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. வெறும் 4 மாதங்களுக்கு பிறகு அதன் சொந்த ராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் டெஹ்ரான் அவர்கள் நம்பியதை விட மிக வேகமாக மீண்டும் அத்தனையையும் மீளமைப்பதை கண்டு திகைத்து போயுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஜெருசலேம் போஸ்டில் வெளியான ஒரு பிரத்யேக அறிக்கையின்படி 2026 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போருக்கு பிறகு ஈரானின் விரைவான மீட்சியை கண்டு இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் மொசாத் ஆகிய இரு பகுதியும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கவலை எஞ்சியிருக்கும் ஒரு தொழிற்சாலை அல்லது மீட்கப்பட்ட சில ஏவுகணைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் பல முக்கியமான ராணுவ திறன்களை ஒரே நேரத்தில் மீட்டெடுத்து வருவதாகவும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி மிகவும் அவசரமான சவாலாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய மதிப்பீடுகள் இப்பொழுது குறிப்பிடுகின்றன. செய்தித்தாள்களின்படி ஈரான் தனது மீதமுள்ள வளங்களை குவித்து வசதிகளை மீண்டும் திறந்து மூலோபாய ரீதியாக முக்கியமான ஆயுதங்களின் உற்பத்தியை மீண்டும் தொடங்க புதிய வழிகளை உருவாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் இப்போது ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த ஒப்புதல் போருக்கு பிறகு இஸ்ரேலால் சொல்லப்பட்ட கதையை நேரடியாக பொய் என்கிறது. அப்போது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தங்கள் தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ மற்றும் தொழில்நுட்பத்துறை வளாகத்தை சிதறடித்து விட்டதாகவும் அதன் மீட்சியை பல ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தியுள்ளதாகவும் கூறி வந்தனர். ஈரானினுடைய மீட்சி முன்னேறுவதற்கு முன்பு மற்றொரு முன்கூட்டிய தாக்குதலுக்கான அழுத்தத்தையும் இஸ்ரேலுக்குள் இந்த கண்டுபிடிப்பு ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இதுவரை மீண்டும் மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானை வீழ்த்திவிடவில்லை. ஈரான் மீண்டும் மீண்டும் மேலெழுகிறது. மேலும் அடுத்த மோதல் இரு தரப்பினரும் அதிக பலத்தை பயன்படுத்துவதன் மூலம் தொடங்க போகிறது என்ற சமிக்கையை வெளிப்படுத்துகிறது. பெரும் தீ பயன்பாடு ஈரானை பல வருடங்களுக்கு பின்தள்ளியதாக இஸ்ரேல் நம்பியது. ஈரான் அந்த பகல் கனவை உடைத்து சில மாதங்களுக்குள் முன்னேறிவிட்டது. புனரமைப்பு, தடுப்பு மற்றும் மூலோபாய உயிர்வாழின் வெளிப்பாடாக ஈரான் தன்னை மாற்றி இருக்கிறது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற ராணுவ ரகசிய செய்திகளை உடனடியாக நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா காணொலி லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் இது போன்ற மிக முக்கியமான ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஆதரவு தருகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.